எங்களுக்கு ஆணவ படுகொலை நடத்தக்கூடாது. ஆணவ படுகொலைக்கு ஒரு தனி சட்டம் தேவைன்னு நான் கேட்கிறேன். 3 நாளைக்கு முன்னாடி புதுக்கோட்டையில் ஒரு ஆணவ படுகொலை நடந்தது, தெரியுமா இருக்காது? நீங்க ஆணவ படுகொலைக்கு ஒரு நீதியரசரை நியமிச்சிருக்கீங்க, என்ன பலன், என்ன பிரயோசனம், அதுக்கு என்ன தீர்வு என்ன? நாங்கள் தீர்வை நோக்கி இயங்குகிற இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. அதை முதல்ல நீங்க பேசணும். தீர்வு என்ன சார்? தீர்வுக்காக போராடுகிற இயக்கம் தமிழக வெற்றி கழகம். என்ன தீர்வு இது சொல்லவே நீங்க. ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த இயக்கம் தமிழக வெற்றி கழகம். சட்டசபையில திருமாவளவன் பல முறை கேட்டாரு. நீங்க ஒண்ணே ஒண்ணு அண்ணன் திருமாவளவனை பத்தி பேசினா மணிக்கணக்கில் என்னால பேச முடியும். வேங்கவேலுக்கு என்ன பண்ணாங்க, தீர்வு என்ன? நான் என்ன கேட்கிறேன் தீர்வு என்ன? இல்ல இல்ல தனிச்சட்டம் வேண்டும் என்று கேட்கிறோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. வேங்கவேல்ல இன்னைக்கு வர குற்றவாளிகளை யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் குடித்தவனையே குற்றவாளியாக்கிற கொடூர நிகழ்வை திமுக நிகழ்த்தி இருக்கு. அதை பத்தி பேசுவீங்களா? ஒண்ணு, இன்னைக்கு அந்த மக்கள் வாக்களிக்கல, பூத்துக்கே போகல, நீதி வேண்டும். எந்த அடிப்படையில் திருமாவளவன் அண்ணன் அதை சரி செஞ்சுட்டாரா? அந்த மக்களை ஓட்டு போட வச்சுட்டாரா? நான் கேட்கிறேன். அப்ப தீர்வை நோக்கி பயணிக்கிற வேண்டும். தீர்வை நோக்கி தான் ஒரு அரசியல் இயக்கம் நடத்தப்பட வேண்டும். அது தாவேக்கா தான் ஒரு தெளிந்த நீரோடையாக எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நீங்க ஆட்சியை பாருங்க, எங்கள் ஆட்சியை அமைய போகுது. நான் ஆமா